பேசுவதை குறைச்சிருங்க. மனைவியை பார்த்து தகாத வார்த்தையை பேசுவது, கணவனை பார்த்து கடுமையான வார்த்தைகளை பேசுவது, இதுவே வாழ்க்கையை சீரழிச்சிடும். தாம்பத்திய உறவு என்பது அன்பான வார்த்தைகளால் தான் இனிக்கும். கடுமையான வார்த்தைகளால் தாம்பத்திய சுகம் உங்களுக்கு கிடைக்காது. கடுமையான வார்த்தையும் பேச்சும் ஒரு மனிதனுடைய அன்பையும் அரவணைப்பையும் கெடுத்துரும். ஒரு சந்தோஷமா போயிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை கூட சீரழிஞ்சு போயிடும். நாம் இந்த ஜனம் எடுத்தது ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு உயிர்களும் இந்த நாட்டில் இனப்பெருக்கத்திற்காக இந்த உலகத்தில் பிறந்தது. அந்த இனப்பெருக்கத்தை நாகரிகமான இனப்பெருக்கமாக மாற்றியது இந்த மனித இனம். எல்லாத்துக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து நம்ம கொடுத்த கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்குள்ள வாழ்வதற்காகத்தான் திருமணம் என்ற ஒரு விஷயத்தை அந்த காலத்தில் நம்ம கொண்டு வந்துருக்காங்க. இந்த திருமணம் என்றால் உனக்கு இவள்தான் மனைவி, இவள்கிட்ட தான் வாழணும், இவன் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கணும், இவன் மூலமாக தான் சுகத்தை அனுபவிச்சுக்கணும், இவன் மூலமாக தான் உன் குடும்பத்தை பெருக்கணும், உன் குழந்தை, உன் பேரம்பேத்தி, அப்படியே அந்த வாரிசில் போகணும். அப்போ தான் அது உன்னோட வாரிசு, அப்போ தான் அது உன்னோட குழந்தை. உன் பெயரிலே தீர்மானிக்கப்பட்டது. ஒரு வயக்காடு இருக்கு, உங்க பேர்ல உங்களுக்கு சொந்தமான வயல்ல மரங்களை நட்டு வச்சா அந்த மரம் கடைசியில உங்களுக்கு தான் பலன் தரும். யார் விட்டு இடத்துலயே கொண்டு ஒரு மரத்தை, தேக்கு மரத்தை, பாக்கு மரத்தை அல்லது சந்தன மரத்தை நட்டு வச்சுட்டோம், பெரிய மரமாயிடுச்சுன்னா வெட்டிக்கிறேன்னா வருவாரா? அது என்னுடைய மரம். அப்படி எங்க மரம் வளர்த்து என்ன புண்ணியம்? நம்ம வயல்ல வளர்க்கக்கூடிய மரம் மட்டும்தான் நம்முடைய மரம் என்று நம்ம சொல்ல முடியும். நம் மனைவி மூலமாக பெற்றுக்கொண்ட குழந்தைகள் தான் கடைசி வரை நம் குழந்தைகள் என்று சொல்ல முடியும். நம்மை அப்பா என்று சொல்லுவோம். அவனுக்கு முன்னாடி நம்முடைய இனிஷியலை போட்டுக்கோ. வேற எங்கோ பெற்றுக்கொண்ட குழந்தைகள் அது நம் குழந்தைகள் ஆகாது, அது நமக்கு பலன் தராது, நம்மை அப்பான்னு சொல்ல வாய்ப்பில்லை. இதுதான் உண்மை, இதுதான் உலக நியதி. அப்ப இப்படிப்பட்ட உலகத்துல தடம் மாறி போனா வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வருது. நாம் விளைநிலத்தில் விளைச்சல் பண்ற மாதிரி தான். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7ஆம் இடத்து அதிபதியோடு இருக்கக்கூடிய கிரகம், பார்க்கக்கூடிய கிரகம், சேரக்கூடிய கிரகங்கள்னால 2 தாரமா 3 தாரமா பல பெண்களுடைய தொடர்பா அப்படிங்கிற பிரச்சனை வந்துடுது. அது சொல்லிடுது. இந்த 7ஆம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து 11ல் உட்கார்ந்து பல கிரகங்கள் சேர்ந்திருந்தா கணவன் மனைவி அல்லாது இன்னொரு பக்கம் அந்த ஒரு ஈர்ப்பையும் ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருது. அப்ப நம்ம கணவன் மனைவி அல்லாமல் போறதெல்லாம் கள்ள தொடர்பு. அது நல்ல தொடர்பு இல்லை, நல்ல விஷயம் இல்லையே. இது சமூகத்துக்கு சரியானதாக இல்லையே. அது எப்போது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில புயலா கிளம்பும், மழையா கொட்டும், வெடிக்கும், சிதறும். எத்தனை குடும்பங்களில் பிரச்சனையோடு வாழ்கிறார்கள் நண்பர்களே. அவர்களுக்கான இந்த வீடியோ தான். கணவன் மனைவி மகிழ்ச்சி இல்லை, 2 பேரும் சேர்ந்து வாழ பிடிக்கல, அந்த ஆள் என்ன மதிக்கல, வேறு யாரோ பெண்களோடு சேர்ந்துக்கிட்டு எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை தரல, அந்த ஆளோட நான் எப்படி சேர்ந்து வாழ முடியும்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள். இன்னொரு பக்கம் நான் என் மனைவியை நம்பி நான் சம்பாதிச்ச காசெல்லாம் அவ பேர்லேயும் சொத்து வாங்கினேன், எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு வேற ஒருத்தருடைய தொடர்பு கொண்டு என்னையை கழட்டி விட்டு போயிட்டா, அவ எனக்கு வேணவே வேணாம். இது ஒரு பக்கம். நாம் எப்போதுமே எங்கு நமக்கு நல்லது நடந்ததோ, யார் மூலமாக நல்லது நடக்கிறதோ அவர்களை மறப்பது, நன்றி மறப்பது. அது மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும். கணவன் மூலமாக சொகுசான வாழ்க்கை வாழ்கிறோம், எல்லாமே அனுபவிக்கிறோம், வீடு, காரு, பங்களா, ஏசி எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு சுகத்திற்காக இன்னொரு பக்கம் போய் நம் கணவனை உதாசீனப்படுத்துவது என்பது துரோகம் தானே. அது துரோகத்தின் வெளிப்பாடு தானே. நான் போய் கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க, அல்லது வேலையை கூட பெண்கள் போறாங்க, சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எல்லாவற்றுக்கும் தன் கணவன் தான் அப்படின்னு பேசுறாங்க, கணவன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. தன் மனைவி அல்லாது வேறொருவரோடு சேர்ந்து கொண்டு தன் மனைவியை மதிக்காமல் இருப்பது மிகப்பெரிய